الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் உரியது. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுக்கு பிறகு நாங்கள் அனைவரும் இந்த இடத்தில் சந்தித்திருக்கின்றோம். எங்களை கடந்து சென்று விட்டது அந்த ரமலான். அழகிய மாதம், அழகிய சூழல், தொழுகை, நோன்பு, தர்மங்கள், பயான், நல்ல நல்ல பேச்சுக்கள், நாவடக்கம், எங்களுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தியது எல்லாமே எங்களை விட்டு சற்று தூரமாகி அல்லாஹ் எங்களுக்கு தந்த அந்த சந்தோஷமான நாள் நோன்பு பெருநாள் தினத்திலேயே சிலர் என்ன செய்திருப்போம், எங்களுடைய மார்க்கத்தை களைந்து வைத்திருப்போம். ஒரு சிலர் பாதியை களைந்து விட்டு பாதியை தொடராக செய்து வருவோம். எங்களுடைய வாழ்நாள் நோன்புக்கு முதல் எப்படி இருந்ததோ அதே போன்று வளமைக்கு மாறிவிட்டது. எங்களுடைய பிள்ளைகள் பாடசாலை செல்கிறார்கள். நாங்கள் எழும்புகின்ற டைம், தூங்குகின்ற டைம், சமைக்கும் நேரம், எங்களுடைய வளமையான ரொட்டீன் எங்களுக்கு மாறி வந்து விட்டது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நோன்பு போய்விட்டது, அதனால் நாங்கள் வளமைக்கு மாறிவிட்டோம். எல்லாமே மாறிவிட்டது. நேரம், காலம், எங்களுடைய ஒவ்வொரு செயலின் அமைப்பும் பழையபடி போல் மாறிவிட்டது. அதில் எந்த குற்றமும் இல்லை, அதில் எந்த குறையும் இல்லை. அதுதான் உலக வழக்கு. ஆனால் எங்கு குறை இருக்கிறது தெரியுமா? எந்த இடத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும் தெரியுமா? எங்களுடைய ஈமான் எந்த இடத்தில் இருக்கிறது? நோன்புக்குள் நாங்கள் வளர்த்த இறையச்சம் இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது? பெருநாள் உடுப்போடு சென்று விட்டதா? பெருநாள் சாப்பாடோடு முடிந்து விட்டதா? பெருநாள் தினத்தோடு அதனுடைய விஷயங்கள் மூடப்பட்டு விட்டதா என்பதை சற்று அவதானிக்க வேண்டும். அழகான மாதம் அந்த ரமலான். அது வந்ததும் தெரியாது, அது போனதும் தெரியாது என்கின்ற அளவுக்கு மிக வேகமாக சென்று விட்டது. மிக மிக வேகமாக சென்று விட்டது. போன அந்த ரமலான் எங்களுக்கு எதை மிச்சம் வைத்து விட்டு சென்றது? மாதம் போய்விட்டது, ஆனால் எங்களுடைய இறையச்சம் எங்களுக்குள் இருக்க வேண்டும். நாங்கள் வளர்த்த அந்த இறையச்சம் புறம் பேசும்போது நோன்பு பிடித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் நோன்புடைய நிலைமையில் புறம் பேசக்கூடாது என்று நாங்கள் நாவை கட்டுப்படுத்தினோமா இல்லையா? நோன்பு பிடிச்சிக்கு நாம் இதை கரைக்கலாமா என்று யோசித்தோமா இல்லையா? இந்த வார்த்தைக்கு நோன்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று சற்று அந்த இடத்தில் அமைதியாக இருந்தோமா இல்லையா? அந்த அமைதி, அந்த அடக்கம், அந்த கட்டுப்பாடு இப்போது இருக்கிறதா? அல்லது எங்களுடைய நாவை வளமை போல நாங்கள் அவிழ்த்து விட்டோம்? அது நோன்பு சீசனுக்கு மட்டும்தான் நாங்கள் பேணுதலும் நாங்கள் பாவத்தை விட்டு தூரமாகுவதும் என்ற மனோநிலை எங்களுக்குள் உள்ளதா? அல்லது நோன்பு முடிந்து சென்றாலும் புறம் பொய் என்று வரும்போது அந்த நோன்புக்குள் நாங்கள் பழகிய பழக்கங்கள் இப்போது எங்களுக்கு அதை தொடங்கும் நேரம் ஒரு ஞாபகம் வருகிறதா?
ஒரு மனிதன் ஒரு செயலை தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வந்தால் அந்த செயல் அவனுக்கு பழகிவிடுமாம், வாழ்நாள் முழுவதும் தாக்கம் செலுத்துமாம். நாங்களும் என்ன செய்தோம்? 30 நாள், 21 நாள் அல்ல, 30 நாட்கள் முழுமையாக நோன்பு நோற்றோம், தொழுதோம், தஹஜ்ஜத்தில் எழும்பி அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தை தவறாமல் அதில் என்ன செய்தோம்? பிரயோசனம் பெற்றுக்கொண்டோம், அல்லாஹ்விடம் துஆ செய்தோம், பாவ மன்னிப்பு தேடினோம், தராவிஹ் தொழுகைகளுக்கு போனோம், பள்ளிகளுக்கு பயான்களுக்கு வந்தோம், எங்களால் முடிந்த அளவு தர்மங்கள் செய்தோம், அள்ளி அள்ளி கொடுத்தோம். எங்களுக்கு உடுப்பு கொடுக்க ஏழுமாக இருந்திருந்தால் உடுப்புகள் கொடுத்திருப்போம், ஆடைகள் கொடுத்திருப்போம். எங்களுக்கு உணவு கொடுக்க முடிந்திருந்தால் உணவு கொடுத்திருப்போம். பண உதவி செய்ய முடிந்திருந்தால் பண உதவி செய்திருப்போம். எங்களால் முடிந்த அளவு எதையாவது கொடுத்து நாங்கள் தர்மம் செய்தோமா இல்லையா? இப்போது எங்களுடைய தர்மத்தின் நிலைமை என்ன? அதிலும் குறிப்பாக எங்களுடைய குர்ஆன் எந்த நிலைமையில் இருக்கிறது? பெருநாள் கொண்டாடினோம். பெருநாள் என்பது சாப்பிடுவதற்கும் உடுப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் உரிய நாள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தினத்தில் எங்களை நோன்பு நோட்பது ஹராம் என்று சொன்னார்கள். பெருநாள் என்பது, பெருநாள் தினம் என்பது சாப்பிடுவது, சந்தோஷமாக இருப்பது, உண்ணுவதும் பருகுவதும் சந்தோஷமாக இருப்பதும் தான் அந்த பெருநாளின் அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அதை சந்தோஷமான முறையில் கழித்து முடித்து விட்டோம். இருந்தாலும் பெருநாள் முடிந்தவுடன் நாங்கள் எங்களுடைய பழைய இபாதத்துக்களை, நோன்புக்குள் நாங்கள் செய்த இபாதத்துகளை தொடர வேண்டும், விட்டுவிடக்கூடாது. எப்படி நாங்கள் ஒரு 30 ஜுஸையும் நாங்கள் அந்த 30 நாட்களுக்குள் முடிக்க மேக்சிமம் நாங்கள் முயற்சி செய்தோம். ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ் படி கணக்கு வைத்து அந்த குர்ஆனை முழுமையாக முடிக்க எப்படி நாங்கள் முயற்சி செய்தோம்? அந்த முயற்சி இப்போது எங்கே? நாங்கள் ஓதிய குர்ஆன் எங்கே? ஒரு சிலர் பெருநாள் தினத்தன்றே அவர்களுடைய மார்க்கத்தை கலட்டி விட்டார்கள். ஆடையாக இருக்கட்டும், ஆடை எடுப்பதில் தொடங்கிய அந்த ஆசை, அந்த ஆடையை போட்டு முடியும் வரைக்கும் மார்க்கத்தை களைந்திருப்பார்கள். அல்லாஹ்விற்கு பொருத்தமில்லாத ஆடைகள் அணிந்திருக்கலாம். அல்லாஹ் விரும்பாத ஆடைகள், அல்லாஹ் விரும்பாத ஆடைகள் என்னென்ன? எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு தடை செய்த ஆடைகள் என்னென்ன? மெல்லிய ஆடைகள், இறுக்கமான ஆடைகள், ஆடை அணிந்திருந்தாலும் அங்கங்கள் வெளியே தெரிந்தால் அந்த ஆடை அணியாமல் இருப்பதற்கு சமமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் தான் கண்டதாக எச்சரிக்கை செய்த அந்த பெண்கள் யார் தெரியுமா? ஆடை அணிந்தும் ஆடை அணியாதது போல் இருப்பார்கள். அவர்கள் ஆடை அணிந்ததில் வேலை இல்லை. ஆடை எதற்காக அல்லாஹ் படைத்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் இருவருமே சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சொர்க்கத்தில் இருந்தவர்களை ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் இருவரையும் அல்லாஹ் தடுத்த அந்த மரத்தை நெருங்கச் செய்தான். எங்களுக்கு தெரிந்த சம்பவம். அவர்கள் அந்த மரத்திற்கு பக்கத்தில் போய் அந்த மரத்தில் காய்த்த கனிகளை சாப்பிட்டு விட்டார்கள். அதனால் என்ன நடந்தது? அவர்களுடைய அங்கங்கள் வெளிவரத் தொடங்கிவிட்டது. அவருடைய ஔரத்துகள் வெளிவரத் தொடங்கிவிட்டது. அந்த ஔரத்துக்களை மறைப்பதற்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சுவர்க்கத்தில் இருந்த மரத்தின் இலைகளை பறித்து தன்னுடைய உடம்பை மூடிக்கொண்டார்கள். தன்னுடைய உடல் உறுப்புகள், அதாவது மறைவான பகுதிகள் வெளியே தெரிந்ததும் அதை மறைப்பதற்காக இலைகளால் மூடினார்கள். எங்களுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய தகப்பன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அங்கிருந்து தான் ஆடை உருவாகியது. எதற்காக ஆடை முதலாக பாதிக்கப்பட்டது? தனது உறுப்புகளை மறைப்பதற்காக. அல்லாஹ் தன்னுடைய கணவன், தன்னுடைய மகரமான ஆண்கள், தாய், தந்தை,
தன்னுடைய சகோதரர்கள், மாமா, சின்னப்பா போன்ற, மாமனார் போன்ற ஒரு சில உறவுகளுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய அலங்காரங்களை எங்களால் காட்ட முடியும். வேறெந்த அந்நிய ஆண்களுக்கும் எங்களுடைய அலங்காரங்களை நாங்கள் காட்டுவது ஹராம், தடை செய்யப்பட்டது. அது நகை நட்டுக்களாக இருந்தாலும் சரி, வேறு ஆடையில் உள்ள மிக உயர்ந்த அலங்காரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஆடைகளில் இருக்கின்ற நோமலான அலங்காரங்களை தவிர பெரிய பெரிய கண்ணை கவருகின்ற அலங்காரங்கள், ஒட்டிய மெல்லிய இறுக்கமான ஆடைகள், மோதிரங்கள், மாலைகள், கொலுசுகள், எந்த ஆபரணமாக இருந்தாலும் எங்களுடைய மகரமான உறவுகளுக்கு மட்டும்தான் அந்த அலங்காரங்களை நாங்கள் வெளிக்காட்ட முடியும். அப்போ என்ன செய்கிறது? வெளியே போகிற நேரம் எங்களுடைய நகைகளை நாங்கள் என்ன செய்வது? பெருநாள் அண்டு வந்தால் வெளியிறங்க வேண்டி வரும். வெளியிறங்க வேண்டி வந்தால் அதுக்கண்டே வாங்கின நகையை நாங்கள் என்ன செய்கிறது என்றுட்டு நாம் என்ன செய்வோம்? கையில், காலில், கழுத்தில், காதில் நாங்கள் வளமையாக அணிகின்ற நகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு பீச்சுக்கோ அல்லது எங்களுடைய உறவினர்களுடைய வீடுக்கோ அல்லது ஏதாவது கேளிக்கைகள், விளையாட்டு நடக்கின்ற இடங்களுக்கோ செல்வோம். சென்றால் அங்கிருக்கின்ற அத்தனை ஆண்களும் எங்களுடைய அலங்காரங்களை பார்ப்பார்கள், எங்களுடைய ஆடைகளை ரசிப்பார்கள். என்ன அழகான ஆடை, என்ன அழகான பெண்மணி, இந்த காலுக்கு எப்படி அழகரிக்க அந்த செருப்பு, இப்படியெல்லாம் ரசிக்க தோணும். அல்லாஹ் ஆண்களை வெளியே உலாக அனுமதித்திருக்கிறான். பெண்களாகி எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட சில பிரியாணங்கள் தான் இயலும். தனியே வெளியேற முடியாது, அலங்காரங்களோடு வெளியேற முடியாது. பெண்கள் வெளியேறினால் ஷைத்தான் எட்டி பார்ப்பானா. ஏன்? ஃபித்னாவை ஏற்படுத்துறதுக்கு. நாங்கள் பெருநாள் காலங்களில் எப்படி காட்சிகளை கண்டோம். ஷைத்தான் சந்தோஷப்பட்டிருப்பான். இவ்வளவு நாளும் அந்த ரமலான் மாதத்தில் அவன் பட்ட கவலை, மக்கள் எல்லோரும் இபாதத் செய்வதை பார்த்து, ஓதுவதை பார்த்து, அடக்கமாக இருப்பதை பார்த்து ஷைத்தானுக்கு ஏற்பட்ட கவலை எப்போது தீர்ந்திருக்கும்? பெருநாள் தினத்தன்று தீர்ந்திருக்கும். ஷைத்தான் பீச்சோரம் போயிருந்தால் அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்? கண்கொள்ள காட்சிகள், எடுத்த அத்தனை உடுப்பும், அத்தனை கலரும், அத்தனை வேக்கும், அந்நிய ஆண்கள் கொதிக்கும் அந்த இடத்தில். ஓரிரு ஆண்கள் அல்ல, 1000 ஆண்கள் வரும் அந்த இடத்திற்கு தன் கணவனே கூட்டிக்கு போயிருப்பார். தன்னுடைய பெண்மணி, தன்னுடைய மனைவி, மக்கள், தன்னுடைய பிள்ளைகள், சகோதரர்கள் எல்லாரையுமே தன்னுடைய அந்த வீட்டு தலைவர் கூட்டிக்கு போயிருப்பார். உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி தெரிந்து தன் மனைவி மீது ரோஷம் உள்ள ஒரு ஆண் அப்படி கூட்டிக்கு போக மாட்டான். தன் பிள்ளை மீது பொறுப்புள்ள ஒரு ஆண், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை அந்த கோலத்தில் வெளியிலே கூட்டிக் கொண்டு செல்ல மாட்டார். அப்போ எடுத்த உடுப்ப நகை என்ன செய்கிறது? வீட்டுக்குள் போடவன். எங்களுடைய வீடு தான் எங்களுடைய மாளிகை. எங்களுடைய வீட்டுக்குள் நாங்கள் எப்படியும் அலங்காரமாக இருக்கலாம். கண்ணுக்கு சுர்மா போடலாம், காலுக்கு கொலுசு போடலாம், நகை நட்டுக்களை போடலாம், மருதாணி போடலாம், விரும்பிய ஆடைகள் போடலாம், குளோன் பூசிக்கொள்ளலாம், அத்தர் பூசிக்கொள்ளலாம், வாசனை திரவியங்கள் உள்ளுக்கு நம்முடைய வீட்டுக்குள்ளே பாவிக்கலாம். ஆனால் வெளியிறங்கும் போது எங்களால் எவ்வளவு நோமலாக சிம்பிளாக வெளியேற இயலுமோ அப்படி நாங்கள் வெளியேற வேண்டும். ரமலான் மாதத்தில் பயான்களை கேட்டு பெரிய ஷோல்கள் வாங்கி நல்ல முறையிலே போத்தி உடுத்துக்கிருந்த நாங்கள் பெருநாள் அன்று நெஞ்சிருப்போம். எங்களோட மனசுகளை பறி கொடுத்திருப்போம். அந்த ஷோல்கள்லாம் வச்சுட்டு அந்த உடுப்புக்கு எந்த ஷோல் பொருத்தமோ இப்போ வார உடுப்புகளுக்கு, வார ஷல்வார்களுக்கு, புதுசாக இப்போ வார ஷல்வார்களுக்கு நல்ல பெரிய ஷோல் வருது. ஆனால் எங்கட பிள்ளைகள் அந்த ஷல்வாரை வாங்குடுங்கிற சகோதரிகள் அந்த பெரிய ஷோலை போடுவாங்களா? அதை சைட்டால் போட்டு, அதை சும்மா சைட்டுக்கு ஒரு சைடுக்கு மட்டும் போட்டு, அது அந்த கலரை பார்த்து மெச்சாகிற வேற ஒரு சின்ன ஷோலை அதுக்கு மெச் பண்ணி கழுத்து வரைக்கும் சுற்றிக்கு போகிறான். மற்ற கை, மற்ற பகுதி
அது சும்மா காத்தோட்டமாகவே இருக்கு. அதை மூடுறதும் இல்லை. 2 ஷோல் அந்த உடம்புல இருந்தும் ஒரு பெரிய ஷோல் ஒரு சிறிய ஷோல் தன்னுடைய உடம்பில் இருந்தும் அந்த உடம்பு மறையாமத்தான் இருக்கு. இப்படி எங்களோட சகோதரிகள் ஈமான பறிகொடுத்துட்டு ஷைத்தாண்ட பாதையை தேர்வு செஞ்சுக்கு போய்க்கிருக்கேன். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். எங்களோட குடும்பத்தில் இந்த நிகழ்வுகள் நடந்திருந்தால் அதை தடுக்கணும். இப்படி உடுப்பு விஷயத்தில் எங்களோட ஈமானை நாங்கள் குறைச்சிருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஈமானு யன்குஸ் யஸீது வ யன்குஸ். ஈமான் கூடும் குறையும். ஈமான் சில நேரம் கூடும், ஈமான் சில நேரம் குறையும். கூடுகின்ற நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஈமான் குறைகின்ற நேரம் அதனை நாங்கள் அடிமட்டத்துக்கு கொண்டு வராமல் உடனே எங்களுடைய மனதிற்கு அது உறுத்த வேண்டும். ஈமான் உள்ள ஒரு உள்ளத்துக்கு பாவம் செய்யும் போது மனம் உறுத்தும். நம்ம செய்கிறது பாவம், நம்ம கதைக்கிறது பாவம், நம்ம இதை போட்டுக்கு நடக்கிறது பாவம் என்று அந்த மனம் உறுத்தி அந்த அந்த செயலிலிருந்து எவ்வளவு விரைவாக அந்த 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 நாங்கள் கலர முடியுமோ அவ்வளவு விரைவாக நாங்கள் பழைய நிலைக்கு வந்துவிட வேண்டும். எங்களுடைய ஈமானுடைய பழைய நிலைக்கு நாங்கள் மீண்டு வர வேண்டும். அதான் ஒரு முஃமினுக்கு அழகு. எங்களுடைய மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அது ரமலான் சீசனுக்கோ அல்லது முஹர்ரத்துக்கோ ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதத்துக்கும் மாதம் மாறுறதல்ல ஈமான். மௌத்தாகிற என்று வந்தாலும் எங்களோட உள்ளம் அசையக்கூடாது. உண்மையில் நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசித்தால் இனி நம்மளோட கழுத்தைத்தான் வெட்ட போகிறாங்கன்னு சொன்னாலும் நம்ம என்ன செய்யப்படாது, நம்முடைய ஈமானை விட்டு கொடுக்க முடியாது. நமக்கு நம்முடைய மானம் எவ்வளவு முக்கியமோ, நமக்கு நம்முடைய பெற்றோர் எவ்வளவு முக்கியமோ, நமக்கு நம்முடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ, நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு முக்கியமோ, நம்முடைய வீடு நமக்கு எவ்வளவு முக்கியமோ, பெருமதி மிக்கதோ, நம்முடைய வாகனம், நம்ம செய்கிற தொழில், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ, இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ்வும் ரசூலையும் முக்கியமாக நினைக்காத வரைக்கும் எங்களோட ஈமான் நிரம்பலையாம். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை பெற்றோரை விடவும், தனது பிள்ளைகளை விடவும், தனது மனைவிமார்களை விடவும், தன்னுடைய சந்தோஷமாக வாழும் வீட்டை விடவும், நட்டமாகி விடுமோ என்று நினைத்த தொழிலை விடவும், தன்னுடைய ஆத்மாவை நம்முடைய உயிரை விடவும் யாருக்கு அல்லாஹ்வும் ரசூலும் மேலாக இல்லையோ, அல்லாஹ் ரசூல் முதன்மையில் இல்லையோ அவர் ஈமான் கொள்ள முடியாது என்று சொல்லி எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம் சொல்லி தருகிறது. நம்முடைய எதை விட்டாலும் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. மார்க்கம் என்றா என்ன? அது ஒரு பொருளா? அதை நம்ம பேக்கில் போட்டு அடைச்சிக்கு போகிற ஒரு பொருளா கைவிடாமல் இருக்கிறதுக்கு? அல்லது வீட்டுக்கு பூட்டு போட்டு வைக்க முடியுமா? இல்லை, அது எங்களோட உள்ளத்தில் இருக்கு. மார்க்கம்ங்கிறது எங்களோட தொழுகையில் இருக்கி, எங்களோட நோம்பில் இருக்கி, எங்களோட தர்மத்தில் இருக்கி. நாங்கள் மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய சில நேரங்கள் வந்தாலும் அந்த சபையை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு மார்க்கத்தை எடுத்துகிட்டு போகிறோமே. சில நேரம் அல்லாஹ் விரும்பாத சில கல்யாணங்களாக இருக்கும். நம்மளோட குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கும். சில நேரம் எப்படி இருக்கும் அந்த கல்யாணம்? அல்லாஹ்க்கு பொருத்தமில்லாத அத்தனை செயலும் இருக்கு. அல்லாஹ்க்கு பொருத்தமில்லாத அத்தனை செயலும் அந்த கல்யாணத்தில் 100% நடக்கும். அது ஃபோட்டோ ஷூட்டாக இருந்தாலும் சரி, தாலி கட்டுற நிகழ்வாக இருந்தாலும் சரி, சீதனம் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, மதினி மச்சானுக்கு சாப்பாடு தீட்டுற நிகழ்வாக இருந்தாலும் சரி, தமிழ் கலாச்சாரத்து சில வேலைகள் இப்போ நம்மளோட கல்யாணங்களில் நடக்குது. கிறிஸ்தவ கலாச்சாரத்து வேலைகள் சிலது நடக்குது. அதுகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய குடும்பத்தில் அந்த கல்யாணம் நடக்குது. ஆனால் அல்லாஹ்க்கு அது பொருத்தம் இல்லைங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. எங்களை கல்யாணத்துக்கு இப்போ கூப்பிட்டுருக்காங்க. நாம் அந்த சபையாக கலந்து கொள்கிறதா, இல்லை அல்லாஹ்வோட சாபம் இறங்குற அந்த சபைக்கு போகாமல் நம்முடைய மார்க்கத்தை பேணி பாதுகாத்து இவ்வளவு நாளும்
அதில் கட்டுப்படுத்தி இதில் கட்டுப்படுத்தி பிடிச்ச விஷயங்களை செய்யாமல் இருந்து பிடிக்காத விஷயங்களை செஞ்சு எங்களுடைய ஈமானை பாதுகாத்து வந்த நாம் இந்த கல்யாணத்துக்கு போய் ஈமானை இழக்கிறதா? எது சிறந்தது? கல்யாணத்துக்கு போகாட்டி குடும்பத்தை உறவை பேணாமல் பெய்த்திருமா? அப்படி ஒரு பயம் கொண்டு வரும். அல்லாஹ்க்கு பொருத்தம் இல்லாத எந்த இடம் என்றாலும் சரி, அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம்டா அவங்களுக்கு எந்த தீமை கிடைக்குதோ அதே தீமை நமக்கும் கிடைக்கும். நம்ம அதில் நமக்கு என்ன பங்கு இருக்காது. ஆனால் அந்த பாவத்தை தடுக்காமல் பார்த்துக்கு இருந்தமே, அதுக்கு அவங்க செஞ்ச அதே அந்த செயலுக்குரிய தீமை அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன் நல்லதுக்கு வழிகாட்டினான்னு சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் நல்லதை வழிகாட்டினா அந்த வழிகாட்டப்பட்டவன் நல்லது செய்யும் காலமெல்லாம் வழிகாட்டியவருக்கு நன்மை போகும். அதே மாதிரி எவரொருவர் தீமையை செய்கிறாரோ அந்த தீமையை வழிகாட்டுகிறாரோ அந்த வழிகாட்டியவருக்கு இந்த மனுஷன் தீமை செய்யும் காலமெல்லாம் தீமை போய் சேரும். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் மகன் அவர்தான் உலகத்தில் முதல் கொலை செய்தவர். இந்த உலகம் முடியும் வரைக்கும் நடக்கின்ற அத்தனை கொலைகளிலும் அவருக்கு ஒரு பங்கு இருக்கண்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தில் யார் கொலை செஞ்சாலும் ஆரம்பத்தில் அந்த கொலையை பழக்கி தந்த ஆதமின் மகனுக்கு அந்த பங்கு போய் சேரும். அதே மாதிரி நம்ம பிழை செய்யலை ஆனால் பார்த்துக்கிருக்கோம்னு சொல்லி சொன்னாலும் அந்த பங்கு வந்து சேரும். எப்படி தெரியுமா? அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்கள், அதாவது மூசா நபியினுடைய காலத்து மக்களுக்கு கட்டளையிட்டான். நமக்கு வெள்ளிக்கிழமை எப்படி ஸ்பெஷலோ, வெள்ளிக்கிழமை நாம் என்ன செய்வோம், ஜும்மாவுக்கு போகிறது, ஆண்களுக்கு கட்டாயம் ஜும்மாவுக்கு போகணுமோ, அப்படி அல்லாஹ் சனிக்கிழமையை அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சான். அதனால் யௌமு சபுத்துன்னு சொல்கிற அவங்கள அஹ்லு சபுத் அல்லது அஸ்ஹாபு சபுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சனிக்கிழமை நாளில் அவங்க என்ன செய்ய முடியாது, தொழிலுக்கு போக முடியாது. அவங்க செஞ்ச தொழில் மீன் பிடிக்கிறது. சனிக்கிழமை நாளில் மட்டும் மீன் பிடிக்கக்கூடாது. மற்ற நாட்களில் போய் என்ன செய்யலாம், மீனை பிடிக்கலாம். அது ஞாயிறோ முன்னைக்கு வெள்ளியோ அந்த மற்ற 6 நாட்களும் நீங்கள் தொழிலில் இறங்கலாம். அந்த சனிக்கிழமை கடல் பக்கம் போகக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வோட கட்டளை. அவங்க கடும் புத்திசாலிகள் பனு இஸ்ரவேலர்கள். இப்போ பலஸ்தீனை தாக்குறாங்களே யகூதிகள், அவங்களோட சந்ததிகள் கடும் புத்திகள், குறுக்கு புத்தி நிறைந்தவர்கள். என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? சனிக்கிழமை தானே மீன் பிடிக்கப்படான்னு அல்லாஹ் சொன்னான். சரி, அதுக்கு முதல் நாள் என்ன செய்வாங்க, போய் வலையை விரித்து வச்சு போட்டு வருவாங்க. விரித்து வச்சுட்டு சனிக்கிழமை தான் போப்படா, வெள்ளிக்கிழமை போய் வலையை விரிச்சிட்டு சனிக்கிழமை போய் மீதமுள்ள நேரத்தில் என்ன செய்கிறது, அதை பிடிச்சிட்டு வர்றது. கடல் பக்கமே போகக்கூடாதுங்கிறது அல்லாஹ்வோட கட்டளை. ஆனால் இவங்க மாற்று வழி ஒன்று செஞ்சாங்க. அந்த சமுதாயத்தில் இருந்த ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க, பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு தடுத்தாங்க. அல்லாஹ் தடுத்த காரியம் இது, நீங்கள் செய்ய வேணாம். அல்லாஹ்வோட ஏற்பாட்டை பாருங்க. அல்லாஹ் தந்திரக்காரர்களுக்கெல்லாம் தந்திரக்காரன். அவங்கள வலையை விரித்து பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? மற்ற நாட்களில் வராத மீனெல்லாம் சனிக்கிழமை வரும். மற்ற நாட்களில் மீன் வராது, பெருசாக வராது, அளவோட வரும். ஆனால் சனிக்கிழமை நாளில் மீன் கொதிக்கும். எப்படி ஒரு சோதனை அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிக்கான். சனிக்கிழமை பார்த்த கடலில் மீன் கொதிக்கும். அப்போ போகையெல்லாம் இருக்குமா? மனசு என்ன செல்லும், மீன் எடுத்து அதை காசாக்கி அதை என்ன செய்கிறது, வசதியாகிறது தான் எல்லாரும் ஆசையும். ஆனால் அல்லாஹ் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். மீனும் கொதிக்குது, நேரத்தோட வலையை விரிச்சிட்டு வந்துடுவாங்க. சனிக்கிழமை அந்த கொதிக்கிற அத்தனை மீனையும் பிடிச்சிடுவாங்க. இதான் அவங்களோட திட்டம். அல்லாஹ்வோட திட்டம் எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் சொன்னதை செய்யாமல் மாற்று வேலை பார்த்ததுக்கு அல்லாஹ் அவங்கள குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி விட்டான். அல்லாஹ் அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிவிட்டான். அந்த சமுதாயத்தினருக்கு நிறைய தண்டனை அல்லாஹ் கொடுத்திருந்தான், நிறைய சோதனையும் கொடுத்திருந்தான். அவங்க எதுக்குமே சொல் பேச்சு கேட்காத ஒரு சமுதாயம்.
மூசா நபி கிட்ட மாறி மாறி கேள்விகள் கேட்பாங்க. எப்படி தெரியுமா கேட்பாங்க? அல்லாஹ் ஒரு மாட்டை அருங்கொண்டு சொல்லுவான். மூசா நபி கிட்ட என்ன மாடு, காளை மாடா, பசு மாடா, வெள்ளை மாடா, சிவப்பு மாடா, உழவுற மாடா, உழவாத மாடா? மூசா நபிக்கு கோபம் வரும் அளவுக்கு கேள்விகள், பீம்புக்கு கேள்வி கேட்பாங்க. சந்தேகம் வந்து கேள்வி கேட்கறது இல்லை, பீம்புக்கு பம்புக்கு இழுப்பதற்கே கேள்வி கேட்டு கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அதனாலே அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுத்தான். தலை குலைக்கிற பேனால சோதிச்சான் அல்லாஹ், எலிகளால் சோதிச்சான், தவளைகளால் சோதிச்சான். அதில் ஒரு சோதனை தான் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் இந்த மீன் பிடிக்க போனவங்களை ஆக்கினான். மீன் பிடிச்சவங்க மட்டுமா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டாங்க? பார்த்துக்க சும்மா இருந்தாங்களே. அவங்க செஞ்சா செய்யட்டும், ஏதாவது இனியாவது செய்யட்டும் என்று நாமளும் நம்முட பாடும் என்று சும்மா உலாத்தினவங்களையும் அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றிவிட்டான். ஒரு பாவத்தை கண்டால் நாம் கையால் தடுக்கணும் இல்லையா? கையால் நிறுத்த இயலாட்டி வாயாலையாவது சொல்லணும், வாயினாலாவது சொல்லி இந்த பாவத்திலிருந்து எப்படியாவது அவங்கள விடுபட வைக்கணும். முடியலையா? இந்த ரெண்டு வழியும் சக்ஸஸ் ஆகலன்னு சொல்லி சொன்னால் நம்மளோட மனசால வெறுத்து பல்லை கடித்து கொண்டு என்ன செய்யணும்? அந்த இடத்தை விட்டு வெளியேறணும். இதான் மூணாவது நிலை. இது தங்கால வேற ஒன்றுமே இல்லைன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று கையால் தடுக்கணும், இல்லைண்டா நாவால் தடுக்கணும். அப்படியும் இல்லைண்டா மனசால வெறுத்து, மனம் விரும்பி அல்ல, அந்த சபையில் நாம் மனம் வெறுத்து தான் இருக்கணும் கடைசியில், இல்லாட்டி வெளியிறங்கி வந்துடணும். நாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அல்லது எதுவும் பேசாமல் அமைதியை பார்த்து இருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் கொடுத்தானோ அதே தண்டனை தான் நமக்கும் கிடைக்கும். நம்ம கல்யாணத்துக்கு போனோம், ஒரு ஓரமாக இருந்தோம், தந்த சாப்பாட்டை சாப்பிட்டோம், வீட்டை வந்தோம். அங்கே நடந்த அனாச்சாரங்கள், அங்கே நடந்த கூத்துக்கள், கும்மாளங்கள், இப்போ நடக்கிற கல்யாணங்கள் பெருமட்டுக்கு எப்படி நடக்குது? கிறிஸ்தவ கல்யாணம் மாதிரியே நடக்குது. பொண்ணுக்கு என்ன உடுப்பு போடுவாங்க? கிறிஸ்தவர்கள் வெள்ளை நிற ஆடைகள் உடுத்து கையில் ஒரு பொக்கையை வச்சு அதே மாதிரி தானே செய்கிறாங்க. நம்மளோட முஸ்லீம்களும் அதே வெள்ளை நிற ஆடை, அங்கே கோட்டும் சூட்டும் போட்டு மாப்பிள்ளை. கிறிஸ்தவ கல்யாண மாடலுக்கு வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? தலையில் ஒரு துண்டு சீலை இருக்கு, தலையில் ஒரு ஷோல் சுத்தப்பட்டிருக்கும், மார்பு பகுதிகள் நெஞ்சு பகுதிகள் அப்பட்டமாக விளங்கும். இதில் ஓதின பிள்ளைகளும் விதிவிலக்கில்லை. இவ்வளவு நாள் மദ്രஸாக்கு போய் முழங்காலில் தட்டுற அளவுக்கு ஜில்பா போட்ட பிள்ளைகள் உட்பட இதே உடுப்பு போட்டுத்தான், இதே ஆடை உடுத்துத்தான் அவங்களும் கல்யாணத்தை நடத்துகிறாங்க. அதை நாம் ஆதாரம் பிடிச்சி ஓதின பிள்ளையே இப்படி கல்யாணம் முடிக்கிது, நம்முடைய பிள்ளை ஓதாத பிள்ளைக்கு நடத்தினா என்ன? ஓதின பிள்ளையோ ஓதாத பிள்ளையோ இங்கே விஷயம் இல்லை. எல்லார காதும் கேட்குற அளவுக்கு அல்லாஹ் ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க? மார்க்கத்தை சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நாம் பார்க்கணும். ஊரில் ஓதின மௌலவி போல செஞ்சால் அது சரியாக மாட்டாது, பிழைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமா களவெடுத்தாலும் நான் அவரின் கையை வெட்டுவேன் என்று சொல்லி சொன்னான். நபீர மகள் தானே, களவெடுத்த எடுக்கட்டும், கைவெட்டக்கூடாது என்று சொல்லல. நபி அவங்க தந்த குடும்பத்தாக்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொன்னாங்க, அவரவர் அமல் செய்யுங்க, நாளை மறுமையில் நான் உங்களை காப்பாற்ற வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபாத்திமாவே நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க, நீங்கள் உங்களை நரகத்திலேருந்து பாதுகாத்துக்கங்க. பாப்பா நபிங்கிறதுக்காக உங்களை நாளை மறுமையில் நான் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சாச்சாவை கூப்பிட்டு சொன்னாங்க, மாமியை கூப்பிட்டு சொன்னாங்க, தன்னோட குடும்பத்தை கூப்பிட்டு சொன்னாங்க. நபிக்கே இந்த நிலைமைண்டா, அவர் செய்கிறது தான் அவருக்குண்டா. அப்போ இந்த மௌலவிமாரில் நம்ம கணக்கெடுத்து பிள்ளைக்கு ஆதாரம் பிடிக்கலாமா? மார்க்கத்தை அவங்க படிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். மார்க்கத்தை எங்களுக்கு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் மார்க்கத்தை சொல்லி நடைமுறைப்படுத்தலைண்டா அவங்களுக்கு வேறு தண்டனை அல்லாஹ்விடத்தில் இருக்கு. மார்க்கத்தை படிச்சுட்டு அவங்க பிள்ளையா செய்கிறாங்க, சமுதாயத்துக்கு ஒன்றை சொல்லிட்டு அவங்க ஒன்றை வேற செய்கிறாங்க, பிள்ளைய செய்கிறாங்க என்றால் அவங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வேறு தண்டனை இருக்கு.
அதனால் நாம் ஏமாந்துடக்கூடாது. மார்க்கத்தில் எங்கட மார்க்கத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். உயிரே போனாலும் என்ன மவுத்து வரைக்கும் நான் அப்போ என்ன முடிவெடுத்தனோ அதே முடிவு தான் அந்த மவுத்து வரைக்கும். சிலர் ஆடை விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் நல்ல பேணுதல் அடிப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு தலைகீழாக மாறிடும். அவங்கள மார்க்கம் பயணிக்கும் எது வரைக்கும்? கணவனை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும். அதே மாதிரி மனைவியை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும். இவ்வளவு நாளும் நான் பேணுதலாக இருக்கணும் என்று நினச்சவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க விரும்பியோ விரும்பாமலோ கணவன் சொல்லியிருப்பார் சில நேரம் இந்த உடுப்பு எனக்கு பிடிக்கல மாற்றுங்கன்னு. சில நேரம் மாமியா மைனிமார் சொல்லியிருப்பாங்க இந்த உடுப்பு என்ன மாதிரிக்கு போத்தி அசிங்க மாதிரி வயசான மாதிரி காட்டுது, நீங்கள் சின்ன பிள்ளை தானே சும்மா டொப்பை போட்டு குளாத்துங்களேன் என்று சொல்லி இவ்வளவு நாள் நம்ம போட்ட சொக்ஸை கலட்ட வச்சுருவாங்க. இவ்வளவு நாள் நம்ம போட்ட அபாயம் ஃபர்தாவையும் கலட்ட வச்சிருவாங்க. இவ்வளவு நாள் நம்ம பேணி பாதுகாத்த அந்த பக்குவத்தை இல்லாமாக்கிடுவாங்க. தண்ட கணவன்மார் நண்பர்மார்களோட சகஜமாக பழகிடுவோம். இவ்வளவு நாளும் யார் வந்தாலும் வீட்டில் வெட்டக்கரைக்கு நாம் பார்க்குறல்ல, யார் வந்திக்கிறேன்னு நாம் கேட்குறல்ல, ஃபோனில் கூட எந்த ஆம்பளையில் தொடர்பும் நமக்கு இல்லை, நம்மளோட பொம்பளை பிள்ளை கூட்டாளிமார் மட்டும். இப்படி இருந்த எங்களுக்கு திருமணம் என்கிற ஒன்று அது சுதந்திரம் என்ற பெயரில் எங்களோட மார்க்கத்தை கலட்டி விட்டுரும். யாராக இருந்தாலும் நம்ம யாரை திருமணம் முடித்தாலும் எங்களுடைய மார்க்கத்தில் கை வைக்காத அளவுக்கு நாம் உறுதியாக இருக்கணும். மௌலைமார் மட்டும்தான் உறுதியாக இருக்கணும். நாமெல்லாம் சாதாரண மனுஷன் தானே என்று இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் நாளை மறுமையில் ஒரே மாதிரி தான் கேள்வி கணக்கு கேட்பான். நம்மளை நாளை மறுமையில் விட மாட்டான். நம்ம மௌலவி இல்லைங்கிறதுக்காக விட மாட்டான். எல்லாருக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. எல்லாரும் அவருடைய வாழ்நாளை பற்றி பதில் சொல்லியே ஆக வேண்டும். அது யாராக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை பொடுபோக்காகவோ மறந்தோ அல்லது போனா போகட்டும் என்று அநீதியை விளைவிக்க மாட்டான். எல்லாரையும் ஒரே நேரத்தில் மஹ்ஷரில் எழுப்பி எங்களுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு வினாடியையும் எங்களுக்கு விசாரிப்பான். இந்த நேரத்தில் இன்னது செஞ்சாய், இது எதற்காக செய்தாய், உன்னுடைய வாழ்நாள் எப்படி போயிடுச்சு என்கிற விஷயம் திருமணத்துக்கு முதல் தான் விசாரணை, பிறகு இல்லைன்னு நமக்கு அல்லாஹ் சொல்லல். மௌத்தாகும் வரைக்கும் நம்ம என்னென்ன செய்தோமோ அத்தனையும் எங்களுக்கு கேள்வி கணக்காக நாளை மறுமையில் வரும். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, நான் ஆடை விஷயத்தை மிக கூடுதலாக சொல்றது எதற்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ அழகா ஓதுறாங்க, 5 வேளையும் தொழுறாங்க, பார்த்தா உடுப்பு மோசமைக்கு. உண்மையிலே நல்ல மனுஷன், பேசுறதுக்கு நல்லா பழகுற நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு பிள்ளை, தொழுது 5 நேரம் தொழுது, மாஷா அல்லாஹ், நம்மளை விட கூடுதலாக குருவானும் ஓதுது, பேச்சிலையும் நல்ல எல்லாம் நல்ல, வெளியிறங்குற நேரம் உடுப்பு அவங்களுடைய ஆடை விஷயத்தில் மட்டும் போட்ட விட்டுறாங்க. அல்லாஹ் ரசூல் எங்களை முக்கியமாக எச்சரிச்சது இந்த உடுப்பை பார்த்துட்டான். இந்த உடுப்பு தான் பொம்பளையில நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒன்று கணவனுக்கு துரோகம் செய்கிறது, அடுத்தது இந்த உடுப்பு. இவ்வளவும் செஞ்ச நாம் எங்களோட உடுப்பால் நாங்கள் நரகத்துக்கு போகணுமா? அதுலேயும் இப்போ சொல்லியா வேணும், ட்ரெண்டிங் ஃபேஷன்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைகள் போடுற உடுப்பு மாதிரியே பொம்பளை பிள்ளைகளுக்கு உடுப்பு வருது. ஆம்பளை பிள்ளைக்கா இந்த உடுப்பு வந்திருக்கு, இல்லை பொம்பளை பிள்ளைகளுக்கா, இல்லை யாருக்கு என்கிறது விளங்காது. ஆம்பளை பிள்ளைகளும் போடலாம், பொம்பளை பிள்ளைகளும் போடலாம். குறிப்பாக டெனிம், பெகி டெனிம் வெளியில் பார்த்தா 2 பாலாரும் போட்டுக்கு போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளையால் தலகீழாக மாறும். இது இல்லை, இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ சொல்லலை, எப்போவோ சொல்லிட்டாங்க. மாற்று மதத்தவர்களை, யூதர்களை அடியொட்டி பின்பற்றுவார்கள் முஸ்லீம்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அவங்க உடும்பு பொந்துக்குள்ளே நாத்தம், துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த உடும்பு பொந்துக்குள்ளே போனாலும் என்ன இருக்குன்னு பார்க்க முஸ்லீம்கள் நுழைஞ்சு பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஃபேஷன் அப்படி இப்படி என்று. அது என்ன, நம்மளோட மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது, எதிரிக்கு மார்க்கமே அழகானது. எங்களுடைய மார்க்கம் அழகானது. எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தந்த உடுப்பு அழகானது. அது எப்பயும் ட்ரெண்டிங் தான்.
அது எப்பயுமே ஃபேஷன் தான். அந்த ஹபாய், அந்த ஃபர்தா, அந்த அடக்கம், அந்த ஒடுக்கம், தலை குனிஞ்சிக்கிட்டு போகிறது, பார்வையை தாழ்த்துறது, இந்த ஃபேஷன் எப்பயும் மாறாதது. ஆனால் நாம் ட்ரெண்டிங்கன்னு நான் ஃபாலோ பண்ணுற ஃபேஷன் அடுத்த நோம்புக்கு மாறிடும். அப்போ போன வருஷம் முட்டாள்தனமாவை நம்ம பின்பற்றிக்கு போனோம். எப்பவும் மாறாத, எப்பயுமே பசுமையாக இருக்கிற, எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கிற அழகான ஒரு ஃபேஷனை அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு கற்று தந்திருக்கேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேஷன் தெரியாத ஒரு மனுஷனா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அலங்கோலமாக இருந்தாங்களா? பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருந்தாங்களா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் போல அழகான ஒருத்தரை நாங்கள் இதுவரை கண்டில்லை, எந்த நேரமும் அவங்கள்ட்ட மனத்துக்கிட்டே இருக்குமான்னு சொல்லுவாங்க. எதுவரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகி போயிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாகி அவங்களுடைய உடம்பு இருக்கு. அபூபக்கர் ரலி வாராங்க, திபுத்தும் ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் உயிரோடு இருக்க கொள்ளையும் மனம் வீசினீங்க, நீங்கள் மௌத்தானத்துக்கு போகிறவங்க உங்களோட உடம்புலேருந்து வாசம் வருதுன்னு சொன்னாங்க. அழகிய வாசம். அப்போ என்ன அர்த்தம்? ரசூல்லா எந்த நேரமும் மனம் பூசிக்கே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்டுகள் வரும். இந்த வார கிஃப்ட்டுகளில் சிலதை இன்னாருக்கு கொடுங்கன்னு திருப்பி கொடுப்பாங்க, ரசூல்லா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஆனால் பெர்ஃப்யூமை மட்டும், வாசனை திரவியங்களை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க அதில் ஆர்வமாகவும் வாசனை திரவியங்களை வாங்கி வாங்கி சேகரிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வந்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாடியை வளர்க்க சொல்லியிருக்காங்க, மீசையை கத்தரிக்க சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு அழகு தாடி, அந்த தாடிக்கு நபி அவர்கள் பளபளப்பு கலந்த ஒரு அத்தர் பூசுவாங்களாம். ரசூலோட தாடி பளபளக்கும். ஏன் பளபளக்குது? தாடிக்கெண்டு ஒரு அத்தர் யூஸ் பண்ணிக்காங்க ரசூல். பார்த்த சஹாபாக்களுக்கு அந்த பளபளப்பு தெரிகிற அளவுக்கு தாடிக்கெண்டு ஒரு அத்தரும், ஆடைக்கெண்டு ஒரு அத்தரும், தலைக்கெண்டு ஒரு அத்தரும் யூஸ் பண்ணவங்க ரசூல். சுர்மா யூஸ் பண்ணிக்காங்க, மிஸ்வாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த வழிமுறை டீசெண்டானது, ஒழுக்கமானது. சின்னவங்க பார்த்தாலும் சரி, பெரியவங்க பார்த்தாலும் சரி, வாலிபர்கள் பார்த்தாலும் சரி, அந்த ட்ரெண்டிங், அந்த ஸ்டைல் எல்லாருக்கும் பிடிக்கும். எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த ஸ்டைல் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இப்போ போடுற உடுப்புகளை பார்த்தா நம்மளோட முகமே மாறுது. ஈமான் கொண்ட உள்ளங்களுக்கு இந்த பொம்பளை புள்ள போட்டிக்கிற உடுப்பு என்ன, இந்த பொம்பளை புள்ள போட்டிக்கிற ஷோல் என்ன, இந்த புள்ள போட்டிக்கிற பாட்டா என்ன, ஸ்லிப்பர் என்ன, என்ன இது என்று நமக்கு கூச்சம் வர அளவுக்கு பிள்ளைகள் உடுப்போட வெளியே எந்த ஒரு வெக்கமும் இல்லாமல் உலாவரு, கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல். வெக்கம்ங்கிறது ஈமான்ல ஒரு பகுதி, ஈமான்ல ஒரு கிளை. அது குறிப்பாக பெண்களுக்கு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெக்கப்படுவாங்களாம். கன்னி பெண்களை விட, குமரி பெண்களை விட கூடுதலாக வெக்கப்படுவாங்களாம். அதே ரசூல் தான் போருக்கு போய் கழுத்தையும் வெட்டியிருக்காங்க. போரண்டு வரக்கொள்ள வீரமும் சாதாரண நேரத்தில் வெக்கமும் என்கிறது ஆண்களுக்கே இருந்திருந்தால் பொம்பளையில் நமக்கு எந்த அளவுக்கு அந்த வெக்கம்ங்கிற குணம் இருக்கணும். கொஞ்சம் நம்முடைய உடுப்பு கொஞ்சம் மேலே ஏறினா, முடங்காலுக்கு மேலே ஏறினா கொஞ்சம் கூச்சம் பெறணும். இதை போட்டுக்கு நான் எப்படி குட்டுக்க போகிறேன்னு யோசிக்கணும், இதை போட்டுக்கு நான் எப்படி வாசலுக்கு போகிறேன்னு யோசிக்கணும். நம்மளோட பிள்ளைகள் எங்கே போகுது, அதை விட ஏற்றத்தில் ஏற்றி ஊரில் உலா வருது. காது வழங்கினாலே கூச்சப்படணும். மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டுறது தான் இப்போ ட்ரெண்டிங். மறைக்க வேண்டிய பகுதிகளை காட்டுறது. நான் என்ன சொல்ல வாரேன், எதை சொல்ல வாரேன், எல்லார வீட்லையும் இதே தான் நடக்குங்கிறதால விலாவரியாக சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு என்ன செய்யலாமுங்கிறத மட்டும் யோசித்து முடிவெடுத்தாச்சு. ஒரு தாய், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை உடுப்பில் அக்கறை செலுத்தணும். நாம் காசு கொடுக்காம அவங்க வாங்க போகிறதில்லை, நம்மளை மீறி அவங்க செய்ய போகிறதில்லை. சில வீடுகளில் பிள்ளைகளை அடிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்துச்சு.
நாம் பழக்கின பழக்கம் அடி வாங்கித்தான் ஆகணும், இல்லாட்டி மானம் போகும். பிள்ளைகள் ரோட்டுக்கு போகுது. பொம்பளை பிள்ளைகளை சொல்கிறேன், ஆம்பளை பிள்ளைகள் அடுத்த கட்டம். இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள நிலம். எனவே அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரிகளே, முதல்ல எங்களுடைய ஆடைகள் விஷயத்தில் அவதானமாக நாம் முழுசாக மூடிக்கு போகிறது நமக்கு சரி. நம்மளோட பிள்ளையும் என்ன செய்யணும், அதே மாதிரி வளர்த்தெடுக்கணும். நம்மளோட வீட்டில் இருக்கிற மற்ற பெண்களை, அந்த வீட்டு தலைவி, அந்த வீட்டு தலைவன் அவதானிக்கணும். என்ன உடுப்பு போட்டுக்கு வெளியில் இறங்குறாங்க, போகத்தான் வேணும், பீச்சுக்கு பிள்ளைகளை காட்டத்தான் வேணும், போகத்தான் வேணும். அதாவது அதனுடைய முறைகளோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகியை பின்னுக்கு வைப்பாங்க. பெருநாள் தினத்தாண்டு பெரிய கிரவுண்டுக்குள்ளே என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. போர் வீரர்கள் மல்யுத்தம் செய்வாங்க. அது ஒரு ஃபன்னாக இருக்கும். அதை பார்த்துக்கிருப்பாங்க. ஆயிஷா நாயகி பார்க்க ஆசை வந்துச்சு. ரசூலா தண்ட தோளுக்கு பின்னால் எட்டி பாருங்கன்னு சொல்லி அனுமதி கொடுக்காங்க. அதை அவங்க பார்த்துக்கிருக்காங்க. அவங்களும் சின்ன பிள்ளை தானே, விளையாட்டு என்னது களிக்கூத்து நடக்கிற இடங்கள்ல அதை பார்க்கறது அனுமதி. ஹலாலானது, ஹராமானதல்ல, ஹலாலான விளையாட்டுகளை பார்க்க அனுமதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எட்டி பார்த்துக்கே இருக்க அனுமதிச்சாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள அரைகுறை ஆடையோட ரசூலுல்லாஹ் வெளியே அனுப்பியிருப்பாங்களா, அனுப்புவாங்களா, அனுமதிப்பாங்களா? வீட்டுக்குள்ள கடும் கலசரிப்பாங்க. நம்மளோட பாசையில் சொல்லப்போனோம், தண்ட கணவனுக்கு முன்னுக்கு கலசரிக்கிறதுல பெஸ்ட் சஹாபி பெண்கள். எந்த அளவுக்குன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட முத்து மாலை இல்லை. தண்ட ராத்தா கிட்ட கடனாக வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னுக்கு முத்து மாலையே போட்டுக்கிறேன். நமக்கிட்ட நகை இல்லாட்டியும் தண்ட கணவனுக்காக தண்ட சகோதரிக்கிட்ட வாங்கி போட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கலஸ் இல்லாமலே இருந்தாங்க. அந்த கலஸ், அந்த ஸ்டைல், அந்த அழகால ஈர்க்கப்படுறது நம்மளோட கணவனாக இருக்கணும், வேற யாராவும் இருக்கக்கூடாது. இந்த கட்டுப்பாட்டுக்குத்தான் நாளை மறுமையில் சொர்க்கம் இருக்கு. இந்த கட்டுப்பாடு இருக்கே, இந்த அழகு, இந்த ஸ்டைல் எல்லாம் நம்மளோட கணவனுக்கு மற்ற இடங்கள் யாரும் பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கல் மணி யாரும் பார்த்து நீங்கள் அழகா இருக்கேன்னு நம்மளை பார்த்து வியக்க வேண்டிய, நம்மளை பார்த்து ஈர்க்கப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் நமக்கு இல்லை. நம்மளோட கணவன் நம்மளை பார்த்து வியந்தா போதும், ஈர்க்கப்பட்டா போதும், நம்மளை ரசித்தால் போதும். அதான் ஒரு பெண்ணுக்கு இந்த உலகத்தில் வெற்றி. அடுத்தது நம்மளோட வீட்டில் இருக்கிற மகரமான உறவுகளுக்கு முன்னுக்கும் நல்லா உடுப்பு கொடுத்தாலும் இருக்கணும். அலங்கோலமாக துர்நாற்றத்தோட ஒரே உடுப்போட இருக்கிறத தவிர்த்து வீட்டில் நல்லா இருக்கணும். அதிகூடிய அழகும் அதிகூடிய ஸ்டைலும் எங்களுடைய கணவனுக்கு மாத்திரமே உரித்தானதை தாண்டி இன்னொருத்தர பார்வை எங்கள் மீது விழுதண்டா நாங்கள் கணவனுக்கு செய்கிற துரோகம்ங்கிறத நினைப்பு வச்சுக்கொள்ளணும். கணவனுக்கு புத்தி இல்லாமல் அந்த உடுப்பை வாங்கி போட சொன்னாலும் நாங்கள் போடக்கூடாது. இந்த கண் மட்டும்தான் அந்த அழகை பார்க்க வேண்டும், வேறு யாரும் பார்க்கக்கூடாது. சில நேரம் வழியில் நாங்கள் அந்த உடுப்போட போய் இன்னொருத்தர் ரசித்தால் பாவம் ஒரு புறம் இருக்க, கணவனுக்கு நாம் செய்கிற துரோகம். அதால் எத்தனை பேர வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படியான ஃபித்னாக்கள் வராமல் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்குள்ள அழகாகவும் வீதியில் அளவான நோமலான அடக்கமான ஆடையோடையும் போனோம்னு சொல்லி சொன்னால் குடும்பங்களும் சீராகும், வீதிகளும் சீராகும், நாடும் சீராகும். அல்லாஹ்வோட திருப்தியையும் அந்த குடும்பத்தில் நாங்கள் பார்க்கலாம். எனவே நாங்கள் இந்த மார்க்கத்தை மட்டும் விட்டு கொடுக்காம, எதை விட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுடைய மார்க்கத்தை மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு தொழுகை எப்படின்னா ஒரு ஒரு நோமலான விஷயமா மனசில் எடுத்துக்குவாங்க. தொழுகை மார்க்கத்தில் ஒரு பெரும்பகுதி கவா செய்வன் என்று ஒரு சிலர் சொல்லுவாங்க. பெருமட்டுக்கு மகரிபையும் இஷாவையும் கவா செய்கிற ஒரு கதை அடிபடும். எப்படி அது சும்மா வெட்டியாக குந்திக்கிறது மகரிபுக்கு, இல்லாட்டி எங்கேயாவது போகிறது, போய் வந்து இஷாவோட சேர்த்து மகரிபை தொழுகிறது. சர்வசாதாரணமாக என்ன தொழலையான்னு சொல்லி கேட்டோம்னு சொல்லி சொன்னால் கலாவாயிடுச்சு, மகரிப் கலாவாயிட்டு. எங்கே போனேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, அல்ல நாம் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அல்லாஹ் அந்த உலகத்தையே நமக்கு தொழுகிறதுக்கு ஹலாலாக்கி தூய்மையாக்கி வச்சிருக்கான். தொழ முடியாத ஒரு சில இடங்கள் இருக்கு. பாத்ரூமுக்கு தொழ முடியாது, நஜீஸ் உள்ள இடத்துல தொழ முடியாது, கோயிலில் போய் தொழ முடியாது,
மற்றபடிக்கு பீச்சுக்கு போனால் தொழலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தொழலாம். நாம் கொண்டு போகிற பெண்ணாம்பெரிய அந்த ஹேண்ட்பேக்குள்ளே என்ன இருக்கு, மடித்து வைக்கிற ஒரு ஷோலையாவது இடத்துக்கு போகணும் முசல்லாவாக. அது பீச்சுக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் நம்ம விரிச்சிக்கு நாம் தொழுகிறோம். ஏன் துணிக்கடைக்கு போனால் தொழ முடியாதா? தொலை போகிறோம்னு சொல்லி சொன்னால் நமக்கு அனுமதிக்காமல் நம்மளை விரட்டி விட்டுருவாங்களா? எங்கேயாவது நடக்குமா அப்படி? இல்லை பக்கத்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் தொலை அவங்கள வீட்டுன்னு சொல்லி கேட்டா, இல்லை இங்கெல்லாம் தொலை அனுமதிக்க மாட்டோம்னு நமக்கு அனுமதி அளிக்காமல் நம்மளை விரட்டி விடுவாங்களா? பாத்ரூம் சீரியஸ் என்றா ஏதாவது ஒரு இடத்த தேடி என்ன செய்வோம், கொஞ்சம் உங்களோட வீட்டை பாத்ரூம் போகையான்னு சொல்லி கேட்டு போவோம். ஹாஸ்பிட்டலில் எங்கேயாவது பாத்ரூம் இருக்கா காட்டுங்கன்னு சொல்லி கேட்போம். கடைக்கு போனாலும் புள்ள பாத்ரூம் போகுதுன்னு கேட்போம். அதுக்கு நாங்கள் எப்படி கேட்கமோ நம்ம தொழுகைக்கும் கேட்டோம்டா காலப்போக்கில் ஒவ்வொரு கடையிலையும் தொழுகிறதுக்கு ரூம் வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு ரூம் வச்சிருப்பாங்க. தொழுகைக்கு மட்டும் கலாங்கிறதே கிடையாது, கலாச்சேரங்கிறதே கிடையாது. மரணம் வரைக்கும் மௌத்தாகிற தருவாய் வரைக்கும் உரிய நேரத்துக்கு தொழுகிறது தான் தொழுகை. லுகருக்கு முந்தியோ லுகருக்கு பாங்குக்கு முந்தியோ அல்லது லுகர அசரோட சேர்த்தோ சொல்ல முடியாது. பிரியாணத்தில் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் தூர பிரியாணம். நம்ம என்ன செய்யலாம், லுகரோட சேர்த்து அசரை தொழுதுட்டு வெளியிறங்கலாம். அதே மாதிரி மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழலாம். இப்படி பிரியாணத்துக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கி. ஆனால் சாதாரணமாக வீட்டில் இருந்துட்டு கல்லாவாயிட்டுன்னு நாங்கள் தொழுகையை விட முடியாது. நாங்கள் உயிர் போகும் வரைக்கும் ஒரு தொழுகையை கூட தவறாமல் தொழணும். அதுதான் வெற்றி. யாரெல்லாம் இந்த இஸ்திகாமத்தோட, இந்த ஈமானோட, இந்த உறுதியோட எதை விட்டால் நான் மார்க்கத்தை விட மாட்டேன் என்று இருக்காங்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்திலே மலக்குமார்கள் இறங்கி, அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அபுஷ்ரு பில் ஜன்னா அல்லத்தி குன்தும் துஆதுன், உங்களுக்கு அழகான சொர்க்கம் இருக்கின்ற எங்களுக்கு நன்மாராயம் சொல்லுவாங்களாம். யாருக்கு? எந்த இடத்திலையும் மார்க்கத்தை விட்டு கொடுக்காம, அல்லாவை விட்டு கொடுக்காம, மற்ற எதை விட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய எது போனாலும் பிரச்சனை இல்லை, நம்முடைய தீன் நம்முடைய ஈமானை விட்டு கொடுக்காம யாரெல்லாம் அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்காக வாழ்கிறாங்களோ, சிலர் ஏசுவாங்க பேசுவாங்க, இப்படி ஒரு உறுதி தேவையில்லையே, விட்டு போட்டு சேர்ந்து போக வேண்டியதானே, ஊரோட சேர்ந்து போகிறானே, உலகத்தோட சேர்ந்து போகிறானே, உலகம் எல்லாம் அதைத்தானே செய்து, உலகம் எல்லாம் நரகத்துக்கு போனால் நாம் நரகத்துக்கு போக விரும்புகிறதா? உலகம் எல்லாம் நரக படுகொலிக்குள் நேர போகுதுண்டா நாம் அவங்கள என்ன சொல்லுவோம்? ஒரு நெருப்பு கடங்க பார்த்து எல்லாரும் போகிறாங்க, போய் விழுகிறாங்கண்டா நாம் போய் விழுவோமா? இவங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிட்டான்னு கேட்போம். நெருப்பண்டு தெரியாமல் போய் விழுறாங்களான்னு கேட்போம். அதே மாதிரி தன் நரகத்துக்கு அல்லாஹ் நிறைய பேரை படைச்சிருக்கானாம். அப்போ நரகத்துக்கு போறாக்கள் நரகத்து செயல்களை செய்து கொண்டே இருப்பாங்க. எங்களுக்கு அந்த செயல்கள் ஈர்க்காம கடைசி வரைக்கும் அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை பற்றி பிடித்து நாங்கள் நோன்புக்க இருந்ததை விட தீவிரமாகவும் இன்னும் அதிகமாகவும் குர்ஆன் ஓதுறது, தொழுகை, சுன்னத்தான தொழுகை, ஃபர்தான தொழுகை, நோன்பு நோக்கிறது, தஹஜ்ஜுதில் ஒழுங்குறது, தர்மம் கொடுக்கறது, இந்த ப்ராக்டிஸை நாங்கள் அப்படியே விடாமல் எங்களோட வாழ்க்கையில் செஞ்சு வந்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களிடமும் மலக்குமார்கள் இறங்கி எங்களை கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிற நன்மாராயம் சொல்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். எனவே அன்பிற்கினிய சகோதரிகளே, மார்க்கத்தில் நம்ம உறுதியாக இருப்போம், ஈமானோட இருப்போம். எந்த நேரத்திலும் எங்களோட மார்க்கத்தை மட்டும் விட்டு கொடுக்காம வேற எதை என்றாலும் விட்டு கொடுத்தா அல்லாஹ் அதுக்கு பகரமாக நமக்கு அதை விட சிறந்ததை தருவான். மார்க்கத்தை மட்டும் நாங்கள் விட்டு கொடுக்காம நம்ம வாழ்ந்து ஒரு உண்மையான ஈமான்தாரியாக மரணிக்க அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் பாலிக்க வேண்டும் என பிரார்த்தித்து முடிக்கின்றேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.